பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண ஏர் சென்னை அவர்கள் 40 ரூபா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே ரஃபிக் ரஹ்மான் அவர்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தினார் 10 டொனேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது கூடவே பல நபர்களும் ஷேர் பண்றது, லைக் பண்றது, கமெண்ட் பண்றதுன்னு நம்ம சேனலுக்கு உதவிகள் செய்றீங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். ஈரானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா டெலிகேஷன்ஸ் இப்ப வரைக்கும் போனாங்களா இல்லையா, என்ன பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது போல சந்தேகத்திலேயே இருக்கு. பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா கெடுபிடிகளை இன்க்ரீஸ் பண்றாங்க, வென்யூ எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க, கமாண்ட் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்கன்னு பல்வேறு விஷயங்கள். என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இவங்க பேச்சுவார்த்தைக்கு தான் கூப்பிட்டாங்களா, இல்ல கூப்பிடுற 2 பேர்த்த அங்கேயே சிறை பிடிச்சுவாங்களான்ற சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அது போல இதெல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னா ஓகே, ஏன்னா அதனால எந்த ஒரு யூஸும் இருக்க போறது இல்ல எப்படி என்ன ஏதுங்கிறது ஒண்ணுமே புரியல. பட் ஆனா மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஈரானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் இருக்குல்லங்க, நேற்றுக்கு நைட் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது நாங்க. பாகிஸ்தான் தான் கடைசி நிமிஷத்துல கூப்பிட்டு இருங்க 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 நாளைக்கு காத்தால பாத்துக்கலாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல கொஞ்சம் காக்க வச்சதுனால நாங்க பரவாயில்ல. எங்களோட டெலிகேஷன்ஸ் கண்டிப்பா இஸ்லாமாபாத்துக்கு போவாங்க. அதாவது இவர் என்ன சொல்றாரு, டெலிகேஷன்ஸ் போவாங்க, ஆனா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேலோட தாக்குதல் லெபனான் மேல நிக்கணும். அது கமிட்மெண்ட். இந்த ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதி அப்படிங்கிறது லெபனான் உட்பட ஈரானோட ஆலிஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் போடப்படணும். அப்பதான் அமைதி வரும். அதுவும் வரக்கூடிய மணி நேரங்கள் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். பண்ணியே தீரணும். இல்ல அப்படின்னா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணியே தீருவோம். சீஸ்ஃபயர் வயலேஷனுக்கு நாங்க ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு போல அவங்க தரப்பு வந்து கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துல இந்த டீ கடை பெஞ்ச் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டெலிகேஷன்ஸ் போகல அப்படிங்கிறது போல ஒரு செய்திகள் இருந்தாலும் டீ கடை பெஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கக்கூடிய விஷயங்கள். டீ கடை பெஞ்சுனா புதுசா வர நபர்களுக்கு ட்விட்டர், எக்ஸ், டெலகிராம், டிஸ்கார்டு, ஸோ இது போல பல்வேறு சோசியல் மீடியாக்கள் இருக்கு. ஸோ அதுல பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஈரானோட டெலிகேஷன் இஸ்லாமாபாத்துக்கு வந்துட்டாங்க. அதுவும் தெஹ்ரானோட, ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரான். ஸோ தெஹ்ரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகேரி அவர்கள், காலிபாஃப் அவர்கள் இருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில இடம்பெற போறாரு. அவர் கூட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் இடம்பெற போறாங்க. ஸோ அமெரிக்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறுவாங்க. இதுல ஈரான் தரப்பு இருந்து ஏங்க இந்த ஸ்டீவ் விட்டாஃப் அவர்களும் ஜேடு குஷ்னர் அவர்களும் கொஞ்சம் வேணான்னு சொல்லிருங்க. ஏன்னா போந்தரையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேசி என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு போய் சொன்னாங்கன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு வேண்டாங்க, நீங்களே வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு இருந்து சீரியஸான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டு வருது. ஸோ பேச்சுவார்த்தையில இவங்க 2 பேர் இருப்பாங்களா இல்லையாங்கிறதே தெரியும். ரஷ்யா ரஷ்யா என்னடானா அவங்களுக்குன்னு அலோகேட் பண்ணக்கூடிய என்வாய் கெலாக் அவர்களை எட்டி கூட பார்க்காதீங்க, உள்ள விடாதீங்க அப்படின்னாங்க. ரஷ்யா அமெரிக்கா தரப்பு அலோகேட் பண்ண என்வாய். மிடில் ஈஸ்ட்ல கிருஷ்ணர் அவர்கள் ஜேடு விட்டாஃப் அவர்கள், ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் ஜேட் கிருஷ்ணர் அவர்கள் உள்ளே விடாதீங்க அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. மிடில் ஈஸ்ட்க்கு என்வாயா அலோகேட் பண்ணிக்கூடிய நபர்கள். ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் கை கொடுக்க போகுதுன்னு. என்னதான் சீஸ்ஃபயர்னு சொல்லியிருந்தாலும் ஈரானுக்குள்ள நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களோட உளவு வேலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் அமெரிக்காவோட ட்ரோன்கள் ட்ரின்ட்ரான் எல்லாம் நேற்றுக்கு வந்து பண்ண காணாம போயிருச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்துச்சு. இப்ப திரும்பவும் இஸ்ரேலோட யூஏவிக்கள் ஹெர்மெஸ் 900 அப்படிங்கிற ட்ரோன் பறந்துட்டு இருந்துச்சு. எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை தடுத்து இருக்கு அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஃபார்ஸ் ப்ராவின்ஸ் பகுதியில பறந்துருக்குன்னு. சீஸ்ஃபயர் போட்டதுக்கு அப்புறம் இது போல ட்ரோன்கள் உளவு வேலையை பார்க்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஈரான்ல இருக்கக்கூடிய பெருந்தலைகள் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் தான் இது அப்படிங்கிறது போல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அது போல எதுவும் இல்லாம பாத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. என்னன்னா சிக்கல் வெற்றி அப்படிங்கிற விஷயங்கள் அது யார் வேணா கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதை அறிவிக்கிற வரைக்கும் கிளியரா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் இருக்கு. பட் ஆனா டிஸ்ஆம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடத்துல நடந்து ஆரம்பிக்கணும் இருதரப்பு. அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட படை, விமானப்படைகள், கடற்படைகள்லாம் கிளம்புனா மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கவே முடியும். அது வரைக்கும் ஒத்துக்கவே கூடாது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள். நடக்குதா என்னன்றது பார்க்கலாம். ஆனா கடைசி 2 மணி நேரத்துல நடக்கக்கூடிய ஏர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது குவைத், யுஏஇ பயங்கரமா அடிவாங்குது. கதறிட்டு கிடக்குறாங்க. ஏங்க சீஸ்ஃபயர்னு சொன்னீங்களேங்க, போடுங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்க ஹிஸ்புல்லாவே இஸ்ரேல் அடிச்சுட்டு இருக்கறனால இங்க ஈரானோட ப்ராக்சிஸ் இன் சென்ஸ்
ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான படைகள் இங்க அடிக்கிறாங்க. ஈரான் என்ன பண்றாங்க, சத்தியமா எங்க நாட்டுக்குள்ள இருந்து ஒரு ட்ரோனும் பறக்கலையப்பா, நாங்க அடிக்கல அப்படிங்கிற ஈரான் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா தாக்கல, ஈரான் தாக்கல. அமெரிக்காவோட ப்ராக்சி இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க, ஈரானோட ப்ராக்சி இங்க அட்டாக் பண்றாங்க, அவ்வளவுதானே அப்படிங்கிற கேள்வி வாங்க. ஹிஸ்புல்லா அடிக்கிறீங்க, இங்க யுஏஇ குவைத் அடி வாங்குது, அவ்வளவுதான் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து நேக்க காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது. சில பேசக்கூடிய விஷயங்கள் கேட்க முடியுது, ஈரான் வடிக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறது போலாம். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா குவைத்தையும் யுஏயும் அடிக்கணும்ன்ற நீட் இல்லை. இப்ப அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம், ஹிஸ்புல்லாக்கு ஆல்டர்னேட்டா இங்க குவைத் யுஏஇ அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா அந்த இடத்துலயும் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஈரான் ஒன்றும் அமெரிக்கா வழிக்கு போன மாதிரி தெரியல. பட் ஆனா இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் அனலிஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, லைனா பார்க்கலாம். ஸோ இங்க மட்டும் தான் அத்துமீறர்களான்னு கேட்டா இல்ல. ஈரான்ல ஆல்ரெடி நம்ம ஃபார்ஸ் ப்ராவின்ஸ் பார்த்தோம், தெஸ்புல் பகுதியில நடந்திருக்கு. அப்புறம் ஈஸ்டர்ன் அசர்பைஜான் ப்ராவின்ஸ்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அடுத்தது அதிமஷிக் பேர் கொஞ்சம் கடாவில். ஸோ அந்த பகுதியிலேயே வந்து பார்த்தா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது எல்லாத்துலயும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எதுவும் இல்லை. மேபி ட்ரோன்கள் உழவு பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம், ஈரான் தடுத்திருக்கலாம். பட் இது போல விஷயங்கள் தான். அதே இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா ராக்கெட்ஸ் வடக்கு பகுதிகளில் அலர்ட்ஸ் இருக்கு, தொடர்ந்து அலர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இஸ்ரேலுக்குள்ள. என்னதான் 100 ஸ்ட்ரைக் 200 ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல இருந்து. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ஐயா கொடுங்க ஐயா அப்படிங்கிற கேட்டு வந்து வாங்கி இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேலே முழுசா விமானங்களை செஞ்சு அவங்க ஒண்ணு செஞ்சிருந்தாங்க, டெக்னாலஜி இருக்கு, அது சைனாக்கு வித்துட்டாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர் விமானங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோடது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து பண்ணா அமெரிக்காவோடது. அங்கிருந்து வாங்கி கொண்டு வந்து இது போல அவங்க மைட்டை காட்டிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஆனா ஹிஸ்புல்லா அங்க லோக்கலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய ராக்கெட்ஸ், மிசைல்ஸ். ஈரானோட என்னதான் தொடர்பு இருந்தாலும் இரு நாடுகளும் அந்த அளவுக்கு பெருமளவுல அமெரிக்கா அப்படின்னு அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு இல்லைன்னாலும் அவங்க தற்சார்பா இருக்கிறதுனால எப்பேற்பட்ட இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்று அப்படிங்கிறது இந்த விஷயத்துல பார்க்க முடியுது. எவ்வளவு பெரிய படையாவே இருந்தாலும் தற்சார்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்மளால ஏத்து நிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இந்த ஹிஸ்புல்லா அப்புறம் ஈரான். ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல. பெரும் இழப்புகள் இஸ்ரேலியே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இஸ்ரேலியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதிரிபாகங்கள், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் மியூனிஷன்ஸ் விழுந்து சேதங்கள் ஏற்படக்கூடிய வீடியோ பதிவுகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. என்னதான் சப்ரஸ் பண்ணாலும் வரக்கூடிய விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. ஸோ இது இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே ஈராக் வந்துட்டோம்னா சிவிலியன்ஸ்க்கு ஏர் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னதான் ட்ரோன்கள் பறந்து போய் தாக்கிட்டு இருந்தாலுமே சிவிலியனோட ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தாக்குதல் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அதாவது அமெரிக்கா மற்றும் ஈரானோட படைகள் நேரடியான யுத்தம் இந்த பகுதியில இல்லை அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஜோர்டன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரையிறங்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஜோர்டன் டு பாக்தாத் போயிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா சிமிலரான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேறொரு இடத்துல நடக்குது அப்படிங்கிற. அதாவது ஜின்பிங் அவர்கள் தைவானோட அப்போசிஷன் லீடர் செங்லி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சைனால வச்சு மீட் பண்ணிக்கிறாரு ஜின்பிங் அவர்கள். அதாவது ஜின்பிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் வருது அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரே பீப்புள்ஸ், சீன மக்கள், ஒரே குடும்பம். நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளை அதிகரிக்கணும், அது கோஆபரேட் பண்ணிக்கணும், ஒன்னா வந்து ஒரு கோலை வந்து பண்ண ஷேர் பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு அது என்ன இண்டிபெண்டன்ஸுங்கிறது. நீங்களும் சீனா நானும் சீனா தானே, எல்லாம் சீன மக்கள் தானே, ஒன்றிணைஞ்சு ஒட்டி உருவாடுவோம். எதற்காக நம்மளுக்குள்ள பிரிவினைகள் அப்படிங்கிறதோட ஜின்பிங் அவர்கள் ரொம்ப உணர்வு பூர்வமா ஆக்கப்பூர்வமா வந்து பண்ண பேசிக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டுங்கிறது தைவான் ஸ்ட்ரைட் இருக்குல்ல, அதான் சொல்ல கிராஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தைவான் சொல்ல மாட்டேங்க இல்லையா. அந்த ஸ்ட்ரைட்டுங்கிறது நம்மளோட ஹேண்டில் இருக்கணும், சீனா மக்களோட ஹேண்டில் இருக்கணும் அப்படிங்கிறதோட வந்து பண்ண அவர் தப்புன்னு சொல்லிக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது, தைவானோட அப்போசிஷன் சைனாக்கு போயிருக்காங்க. சைனா அழுத்தங்கள் கொடுத்துதான் ஈரான் இப்போ பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இது போல செய்திகள்லாம் அரசு பொருசெல்லாம் வருது, பல நபர்கள் பேசுறாங்க, நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி நமக்கோட காலையில பதிவுல பார்த்தோம், சீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு எதிரியா இல்லாம நீங்க நட்பு பாராட்டும் விதமா போய் அழிச்சு மாத்தி எழுதிட்டு வா, போய் இம்போஸ்டன் உனக்கு போய் மாத்தி எழுதிட்டு வா, ரெக்கார்டு புக் மாத்தி எடுத்துட்டு வா அப்படிங்கிறது போல அனுப்பிச்சு விட்டுக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியான ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ் இங்க நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் வரும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஈரானோட டெலிகேஷன்ஸ் பேசுவாங்களா இல்ல என்ன ஏதுங்க தெரியல.
ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டாங்க. டெலிகேஷன் எல்லாம் போகும். ஆனா பேசணும்னா சீஸ்ஃபயர் இந்த பிராந்தியம் முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு கண்டிஷனுக்கு அமெரிக்கா அடிபணியுமா, இல்ல இந்த போர் தொடங்குமா, இல்ல ஈரான் அமெரிக்கா கிட்ட போயிட்டாங்களா, என்ன நடக்க போன்றத அடுத்தடுத்த செய்திகள் வரும். வந்தோடனே அடுத்தடுத்த பயிர்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கல அடுத்த பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.